காவிரி ஆற்றில் அதிக அளவில் கழிவுநீர் கலப்பதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மாநகராட்சி ஊழியர்கள் கழிவுகளை காவிரியில் கொட்டுவதே இதற்கு காரணம் என பொதுமக்கள் புகார் தெரிவிக்கிறார்கள். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். திருச்சியின் மிக முக்கிய நீராதாரமாக திகழ்வது காவிரி ஆறு. திருச்சி மாநகரின் குடிநீர் ஆதாரமாக மட்டுமில்லாமல் கரையோர பகுதி விவசாயத்திற்கும் பயன்படுகிறது. காவிரி ஆற்றை ஒட்டியுள்ள பல குடியிருப்புகளில் உள்ள கழிவுநீர் குழாயில் நேரடியாக காவிரி ஆற்றில் கலக்கும்படி அமைக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் அமைக்கப்பட்டு இருக்கும் பாதாள சாக்கடை கழிவுநீரை ராட்சத மோட்டார் மூலமாக பம்ப் செய்து பஞ்சாப்பூர் பகுதியில் விட வேண்டும். ஆனால் மாநகராட்சி ஊழியர்கள் கழிவுநீரை இரவு நேரங்களில் காவிரி ஆற்றில் திறந்து விடுகின்றனர். இந்த கழிவுநீர் அங்கேயே தேங்கி கிடப்பதால் பெரும் சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது. இதனால் கொசுக்கள் அதிகமாகி அருகில் வசிக்கும் பொதுமக்களுக்கு பல்வேறு தொற்று நோய் ஏற்பட்டு வருகிறது. ஆனா வீட்லயே இருக்க முடியல. ஜன்னலை திறந்து வச்சாலும் சரி, கதவு தாத்தினாலும் சரி, கொசு பக்கத்துல கொசுவே, வீட்டுக்குள்ள கொசு பத்தி போட்டாலும் குட் நைட் போட்டாலும் எதுக்குமே கேட்கவே மாட்டேங்குது. கொசுவோட அட்டகாசம் தாங்க முடியல. சாக்கடைக்கு பக்கத்துல, இங்க ஆத்துக்கு பக்கத்துல இருக்க வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாம் கொசு கடியை அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிருது. ஒரு சிலரே அதை கண்டுக்கிறாங்க, ஒரு சிலர் அவங்க என்னன்னே தெரியாம விட்டுறாங்க. அதுல ஒரு சிலருக்கு உடம்பு பாதிப்பு வந்துருது. அது மட்டுமில்லாமல் அப்பகுதியில் ஆழ்துளை குழாய் மூலமாக வரும் நீரும் மாசடைந்து வருகிறது. காவிரி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுப்பதோடு அதனால் ஏற்படும் சுகாதார சீர்கேட்டை சீர் செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கின்றனர். இந்த நகரத்தினுடைய தூய்மையை காப்பாற்ற வேண்டியது அரசினுடைய கடமை, மாநகராட்சியினுடைய கடமை. இங்க இருக்க பொதுமக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சாயந்தரத்துல கொசு ஆலையே தூக்கிட்டு போறது இல்லை. இந்த சாக்கடையில இந்த சாக்கடை எல்லாம் பம்ப் பண்ணி கொண்டு போனது. ஹைகோர்ட்ல கேஸ் வழக்கு போட்டோம் தேசிய தென்னிந்திய இணைப்பு விவசாய சங்கத்துல. கமிஷன் சொன்னாங்க, நாங்க தண்ணியை போய் லிப்ட் பண்ணி சுத்தம் பண்ணி ஜனங்களுக்கு கொடுக்குறோம்னு சொன்னாங்க. முழு சாக்கடையை, மனித மலத்தை அப்படியே கொண்டு இங்க விடுறாங்க ஆத்துல. காவிரி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை முற்றிலுமாக தடுக்க மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. காவிரி பாய்ந்து வளம் செய்த திருச்சி காவிரி ஆறு தற்போது சாக்கடையாக மாறி வருகிறது. ஆற்றில் கலக்கும் சாக்கடையால் அருகில் வசிக்கும் மக்களுக்கு சுகாதார சீர்கேட்டால் நோய் பரவி வருகிறது. மாவட்ட நிர்வாகம் காவிரியில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. திருச்சியிலிருந்து கைரவன், நியூஸ் 18 தமிழ்நாடு.